श्यामल कर्म विलंबिन सूस्त्र नमस्ते सरिम पद सनिधब मगरिसा ஏகதந்த மகாகாயம் தப்ப காஞ்சன சந்நீபம் லம்பாதுரம் மாரியம்மா மாரியம்மா பகவதியம்மா மந்தையம்மா முத்தாரம்மா வீரம்மா பத்தாரம்மா பாப்பாத்தியம்மா பாப்பம்மா நாகம்மா வாழவந்தம்மா வடக்காசையம்மா சோட்டானிக்கிற பகவதியம்மா சோட்டானிக்கிற பகவதியம்மே சொந்தமாக சென்று விக்கத்து சென்று சொந்தரை மறந்து சோதினாய் மதுரையை ஆளுகின்ற மதுரை மீனாட்சி அம்மையோடு கோழி கட்டி வாழ்ந்தால் போரான் என்று கோட்டை கட்டி வாழ்கின்ற திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனோடு தாயே பெரியநாயகி அம்மா நீ பாட்டுவிக்கின்றாய் அடியேன் பாடுகின்றேன் நீ ஊட்டுவிக்கின்றாய் அடியேன் உண்கின்றேன் பார்வதி அம்மா வீட்டுல நல்லா சாப்பிட்டேன் பார்வதி அம்மா வீட்டுல நீ ஆட்டு வைக்கின்றாய் அடியேன் ஆடுகின்றேன் தாயே பெரியநாயகி அம்மா பராசக்தி இந்த பச்சை குழந்தையையும் பால்குடி மறக்காத பச்சை குழந்தை இந்த பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் என் தாய்மார்களையும் நாங்கள் எல்லோருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் தாயே பெரியநாயகி அம்மா எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை அழகு அறிவு அரிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் போன் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாந்திருமை என்ற 16 செல்வங்களை தந்து ஆதரித்து காத்து ரட்சிப்பாய் அம்மா பெரிய நாயகி திருவடியே காப்பாத்துமா 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 ஆத்தால கும்பிட்டோம் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள இங்கு ராஜபாட்டாக நடிக்கும் என்னுடைய அன்பு மாமா திண்டுக்கல் மாநகரத்தைச் சேர்ந்த ராஜாமோது அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை வைத்து கௌரவிக்கிறேன். நல்லா விரிச்சு போடுங்க மாப்பிள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். நல்லா அகலமா போடுங்க. நல்லா அகலமா போடுங்க மாப்பிள்ள. முருகா அர்ப்பண முருகா அர்ப்பண முருகா முருகா முருகா. மாப்பிள்ள நகுலே நாளைக்கு தேர்தல். இந்த சிரமமான நேரத்துல முடிஞ்சிருச்சாமா தேர்தல் அன்னைக்கு தான். இந்த தேர்தல் டயத்துல நல்ல நடிகர்களை போட்டு அங்கேயும் கூட்டி போகணும் இங்கேயும் கூட்டி போகணும் இங்கேயும் விசேஷம் அங்கேயும் விசேஷம் ரொம்ப சிரமத்தை தூங்காம மாப்பிள்ள ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள ரிஷிகேஷா மாப்பிள்ள கள்ளிமட மாப்பிள்ள கூத்தப்போப்டி மாப்பிள்ள இடைச்சூரணி மாப்பிள்ள கட்ட கைலாசம் போகும்போது கட்டண செத்து போன உடம்பு கட்ட வைகுண்டம் போகும்போது கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. எது வராதியா பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச புஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சி வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்சிறிய வீடு அப்புறம் சொல்றேன் அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லொசுக்கு எது வராது மாப்பிள்ள எது வராதியா அட அண்ணா கறியும் அக்கட்டி விட்டுருவாங்கய்யா ஒன்னுதான் வரும் எது அதுதான் சேர்த்து வச்ச புண்ணியம். இந்த புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும் 7 ஜென்மம் தொடர்ந்து வரும் அவனையும் காப்பாத்தாம பரம்பரையும் காப்பாத்தும். சரி இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? மளிகை கடைக்கு போய் 10 ரூபா புண்ணியம் குடியாந்து கேட்க முடியுமா? கிடைக்காது. 3 நேரம் அன்னச்சத்திரம் கட்டணும். 3 நேரம் வரவங்க சோறு போடுற மாதிரி அன்னச்சத்திரம் நம்ம பார்வதி அம்மா போட்டாங்கல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க அது மாதிரி அன்னச்சத்திரம் கட்டணும். இல்லையா பெரிய ஆலயம் கட்டணும். அதுவும் இல்லையா இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். காசு வாங்குற பள்ளிக்கூடம் காசு வேணும்ல மாப்பிள்ள இருக்கிறது என்ன செய்ய முடியும்? இல்லாத என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறதே மாப்பிள்ள மணிமாரை மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாத ஊமை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை காதல் வைக்கலாம் இல்லையா? ஆக என் நண்பர்களே என் பெரியோர்களே என் தாய்மார்களே என் வாலிப சிங்கங்களே என் மாப்பிளமார்களே முருகப்பெருமானின் பெருமையை முருகனின் அருமையை பெருமையை மகாத்மியத்தை மகோன்னதத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறார் சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பாக குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வடியார் குருநாதே. யார் அந்த கிருபானந்த வடியாரு? ஐயா தேசிய தலைமகனார் தெய்வீக பெருமகனார் இங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் பெருமையை இந்த உலகத்திற்கு முதன்முதலாக எடுத்து சொன்ன பெரியவர். இந்திய பாராளுமன்றத்தில் முழங்கினார் தேவர். நேஷனாலிட்டி and spirituality are my 2 eyes அப்படினார். அப்படி பாராளுமன்ற கிடுகிடுத்து என்ன அர்த்தம்? தேசியமும் தெய்வீகம் என் 2 கண்கள் என்றார். அந்த ஐயாவுடைய பெருமையை முத சொன்னது யாரு? யார்? நடமாடு முருகன் சொன்னார் ஐயாவை.
அப்படி இருக்கும்போது அந்த வாரியார் சொன்ன அவரை சந்திக்கிற அவர் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்போ 16 வயசுல போய் பார்த்தேன். அவர் சிஷியனுக்கு எனக்கு சண்டை, பஞ்சாயத்து அவர்கிட்ட போயிடுச்சு வாரியார்கிட்ட. எல்லாத்தையும் கிட்ட வாரியார் சொன்னாரு, நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னாரு. நான் துளுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்குமையான்னாரு. சொன்னது 3 மாசம் பழிச்சிருச்சு. முருகனை வேஷம் கட்டிட்டேன், போயினேன். ஐயா அந்த முருகனை வேஷம் கட்டிட்டேன், எனக்கு இந்த பிரணவ மந்திரம் அர்த்தம் சொல்லுங்க. முருகன் சிவனுக்கு சொன்ன மந்திரம், உனக்கு கிடைக்கும் ராஜா முகமதுனாரு. கிடைக்கும்னா கிடைக்கும் ராஜா முகமதுனாரு. இப்போ சொல்லுங்க. இப்போ சொன்ன நீ சாமியார் பையலா போயிருவேன்னாரு. சாமியார போன என்னன்னு, பொம்பளை ஆசை ஜெயிக்கணும்ப்பா, அது பெரிய விஷயம்ப்பான்னாரு. பெண் ஆசை ஜெயிச்சவங்க யாரும் இல்லையான்னு. ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு சிலர் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னாரு. யார் அந்த முத்துராமலிங்க தேவர்னு? உனக்கு கிடைக்கும் ராஜா முகமதுனார். என்ன எதை சொன்னாலும் கிடைக்கிறீங்க, எப்பயா கிடைக்கும் ராஜா முகமதுனார். ஆனா சொன்னது கிடைச்சது. 3 மாசம் முருகனை வேஷம் கட்டினேன். ஆனா பூர்ணமந்திர அர்த்தம் தெரிய 16 வருஷம் ஆச்சு. புல்வாக்கரையில கிடைச்சது. அதே மாதிரி 40 வருஷம் ஆச்சு முத்துராமலிங்க தேவர் நானே வேஷம் கட்டி கேமரா முன்னாடி நிற்கும் போது தான் தெரிஞ்சது ஐயா வரலாறு சொல்லி. ஆஹா கிழவன் சொன்னது பழிச்சிருச்சான். அந்த வாரியார் இன்னைக்கு தெய்வம் ஆயிட்டாரு, தேவரையாவும் தெய்வம் ஆயிட்டார். வாரியார் சொன்னது முருகப்பெருமானின் பெருமையை சொல் ராஜா முகமது கொஞ்சம் நேரமாக சொன்னார் முருகன் அடிக்கும் போது. ஏன்னா புண்ணியம் என்னைய பண்ணும்னே, உன்னை இங்க அப்பான்னு கேட்கிற ஊரை இங்க பாத்தீங்கன்னா அது நான் நம்பல, உனக்கு அனுபவத்தில் தெரிய வரும்னார். ஒரு 23 வருஷம் கையால் விளங்காம போச்சு. மதுரை திருவாரூர்ல, நம்ம மதுரை திருவாரூர்ல மதுரை வைத்தியம் கை விட்டான், கேரளா வைத்தியம் கை விட்டான், கொண்டு போயிட்டாங்க. ஆமா திருவாரூர்ல தான். திரௌபதி அம்மா உற்சவமா அந்த அம்மா சத்யபிரியா புருஷன் தான் வந்திருந்தேன். எர்ரா சாம்பல பூக்குழி சாம்பல் என்ன கை நிறைய அடித்தான். அட்டான் நெச்சில ஓம் சிவாய நமக காப்பாத்துடி ஆத்தான்னு சொல்லி கேரளா வைத்தியம் கை விட்டான். எதுக்கு சோட்டா நிக்கிற பகவதி கோயில். பகவதி நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா, நீதான் பகவதி அம்மா, நீதான் பெரிய நாயகி. எத்தனை ஊர்வலம் உயிரை வறுத்து பாடி இருப்பேன். விருது மருந்து 3 நாள்ங்கிறாங்க, 3 நாள் பார்ப்பேன். 4ஆவது நாள் கையால் வரல, கல்ல கடிட்டு கடல்ல விழுந்துருவேன். 4ஆவது கையால் வந்துருச்சு. அந்த வைத்தியம் கேட்டான், ஐயா சக்தி உங்களை காப்பாத்திருக்கியா, நாடி அடிக்குதியான்னா. இதை முணங்கிக்கிட்டே இருந்தீங்களா ஐயா என்னையான்னா. முருகனுடைய 32 பேர் என் குருநாத கிருபானந்தவரைய சொல்லி கொடுத்ததுன்னா அந்த ரகசியத்தை சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றேன். 32 பேர் கேட்டு புண்ணியம் சம்பாதிக்க. என்ன மாப்பிள்ள? கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குழகன், மாயோன், மருகன், சேய், கார்த்திகேயன், வரைபக விரிந்தோன், செட்டி, ஆரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை குடியர்த்தோன், சரவணபவன், கடம்பன், தாரக செற்றோன், ஆசான், குறிஞ்சிவேந்தன், வேலனிக்கிரை, விசாகன், சேந்தன், காங்கேயன், சிவம்மன், மங்கையூர்த்தி, சூர்பகைவானன், தெய்வானை காந்தன், குமரன், புலவன், வள்ளிமணாளன். 32 பேர். உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு. நேரம் சேர்ந்திருக்கேன், கவனத்தில் சேர்ந்திருக்க, அக்கௌண்ட்ல உங்க பேங்க்ல சேர்ந்திருக்கேன். பேங்க் ஆஃப் பழனி ஆண்டவன் லிமிடெட் கைலாசம். சரி மாப்பிள்ள வர்றாரு, வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. என் மாமே சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டா பாடி வந்திருக்கிறார். என்னை வளர்த்த ஒரு ஐயரை தொடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோலாக இருப்பது அவர்கள் தானுங்க. சீர்காழி மாமாம்பாரு, நான் சீர்காழிய மாமாம்பேன். ஆமா சரி நல்லது மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்திருக்கீங்க, ஒரு வரவேற்புங்க பழைய மாதிரி. ஆமா மாப்பிள்ள ரொம்ப நாளாச்சு. அப்படியா? காஞ்சூர்ல கேட்டது. அப்படியா? இன்னைக்கு அந்த கிசை தான் கேட்க வந்திருக்கேன். மாப்பிள்ள வரவேற்காம இருப்பனா? ஆமாங்க. ஜென்ம விரோதி வந்தா கூட வரவேற்பேன். அதான தமிழனின் தந்து, அதே தமிழ் கடவுள் இல்லையா? என் நாட்டு பண்பாடு, என் நாட்டுக்கே நான் தலைவன். என் மாப்பிள்ள வந்திருக்கீங்க, உங்களை பார்த்துதான் நாங்கெல்லாம் அந்த தமிழை பின்பற்றுகிறோம். ஆமா மாப்பிள்ளை வரவேற்கணும் இல்லையா? எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தா என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வீங்க? ஒரு மாப்பிள்ளையில குனிய வைப்பான். மாப்பிள்ளைய குனிய வைக்கிறீங்க, அப்புறம் குஞ்ச நசுக்குவான். நாட்டுக்கோழி குஞ்சையா, உங்க லெக்கான் கோழி நசுக்கு. மாப்பிள்ளை வரவேற்க அஞ்சரை. மாப்பிள்ளை
நாங்களும் குனிய வைப்போம் குஞ்ச புடிச்சு நாங்களும் நசுக்கிருக்கோம் இத்தனை குஞ்ச குஞ்ச நசுக்குவோம் என்றுமே பணி சிறக்காது உழைத்திடுவாய் மல்லேறும் ராவுத்தர் என தேடி பெருமைக்குரிய கலிகாசனமோ இளவெருமை தங்கமாபுரத்துக்கே வாழ்விடுவாய் ராகம் பேரு ஆபேரி வடநாட்டுக்காரன் பீம் பிளாஸ்மா வடநாட்டுக்காரன் பீம் பிளாஸ்மா 3000 வருஷம் முன்னாடி பேரு தமிழிசையில காந்தாரப்பன் ஏறும் துத்தமும் உளரியும் நீங்கி சாரும் காந்தார பண்ணி செய்வாங்க ஏறும் ரீ வராத துத்தம்னா ரீ உளரினா தா வராதான் ரீ வரல தாவராத் சம்பூர்ணமா இந்த ராகத்துலதான் ஈஸ்வரன் மேல பாடப்பட்ட ராகம் ஈஸ்வரன் மேல மட்டும் இல்ல எல்லா முதலமைச்சர் மேலையும் பாடப்பட்ட ராகம் இதுதான் அண்ணாதுறையில இருந்து தளபதி வரைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் மேல முத பாடப்பட்ட ராகம் இந்த ராகம் தான் எப்படி முக்குலத்து வீர சிங்கம் எழுதின யாரு பச்சையப்பா நாடாரு பச்சையப்பா இசை பிச்சையப்பா அப்படிம்பாரு என்ன கிருஷ்ணன் அப்ப தேவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் மதுரையில ஐ மாயாண்டி பாரதியார் செங்குட்டி கூட எழுதினார் இதே ராகத்துல நிறைய எழுதியிருக்காரு நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அந்த அவரு ஐ மாயாண்டி பாரதியார் அவரு தேவரை விட ஒரு வருஷம் அதிகமா ஜெயில இருந்தவர் ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில இருந்தாங்க அவர் நம்ம மதுரை ஜெயில அந்த வாரம் என்ன பண்ணா தெரியுமா இரும்பு நாற்காலியில வச்சு கரண்ட் கொடுத்து கட்டியை போட்டு கரண்ட் கொடுத்தான் ஐயோ கத்துவாங்க ஐயோன்னு கத்துல இருந்தாலும் வந்தே மாதரம் அவனு கத்துனாங்க தேவர் போயிட்டாரு ஏண்டா கொப்பை வெள்ளக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா ஜெயிலர ஐயா அப்படின்ட்டான் கொப்பை வெள்ளக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா ஐயா தமிழ்நாட்டுக்காரன் ஐயா அவன் தமிழன் தானே நீ தமிழன் தானே வெள்ளக்காரன் சோத்த நாய் மாதிரி தின்னுபிட்டு தமிழ்நாட்டுக்காரனை கரண்ட் வைக்கிறேன் தொலைச்சு புடுவேன் ஐயா இனிமேல் செய்ய மாட்டேங்க அவர் சொன்னது ஆனா நான் தேவராண்டிக்கும் போது அவர் உயிரோட இல்ல நல்லது மாப்பிள்ளை வரவேற்கணும் மாநிலம் போற்றுகின்ற நாரத முனியோ பாரத முனியோ மாநிலம் போற்றுகின்ற நாரத முனியோ பாரத முனியோ உனக்கு ஈடிமையா பொட்டு வச்சுக்க சாமி பொட்டு சத்தம் வச்சுக்க சந்தன பொட்டு வச்சுக்க நாளை பொட்டு தங்கி வச்சுக்க குங்குமம் பொட்டு வச்சுக்க ரமாயி மீனாட்சி கோபுரத்தில் ஓடி ரமாயி நலமாக
பார்வதி அம்மா வீட்டுல வயிறார சோறு போட்டு காசும் தர்ற தங்கமாபுரம் வாழ்ந்திடவே வளமாக வச்சாரு மாப்பிள்ளை வரவேற்கு நம்மள என்ன நம்மள நாரு நம்மள யாரியா நடிகையா நாடகக்காரன் கலைத்துறையை சேர்ந்தவங்க நம்ம நல்லா இருக்கும் அரசியல்வாதியெல்லாம் கூப்பிடுவான் நம்மள கூப்பிடுவேன் வா ஏன் கட்சிக்கு ஓட்டு வாங்கி கொடு பாடு அப்படிமா கெட்டு போன நாய் கூட மதிக்காது நம்மள சொறி நாய் கூட மதிக்காது மாப்பிள்ள கெட்டு போக கூடாது யாரும் அந்த நேரத்துல பணம் இல்லாதவே அவளே விரும்ப அந்த நேரத்திலயும் ஒரு அரசியல் தலைமை மரியாதை கொடுத்தாருன்னா ஒரே ஒரு அரசியல் தலைவர் தான் யாரு ஐயா முத்துராமலிங்க தேவர் அது காரணமாக எம்ஜிஆர் தியாகராஜ பாவதர் தங்கத்தட்டுல சோறு தின்னவங்க தங்கத்தட்டுல தங்க கொழுந்து மாட்டவே சாவித்திரி ஆமா கடைசியில தூக்கி போல பணம் நாதி இல்ல நாதி இல்ல அதே மாதிரிதான் 80 பேரை பாக்கலாம் நிறைய பேர் அந்த அவருக்கு மதிப்பு கொடுத்தவர் அதுக்காக தன்னுடைய புரோகிராத்தையும் மாத்தினார் புரோகிராம் மாத்தி விட்டார் யார் தேவர் தியாகி சரி மாப்பிள்ள நல்லது எந்த விஷயமா நீங்க காலத்தின் தன்மையை கருதி மக்களுக்காக மக்களுக்கு தெரியும் என்ன பார்த்து வந்திருக்காரு ஆனால் சுருக்கமா இடத்துக்கு வரணும் நீங்க வேணும்னாவது ஒரு 5-6 பாட்டு பாடம் நான் கேட்கணும் சரி மாப்பிள்ள அப்படிங்கிற ஆசைகளை பொன்னொன்று கண்டே நான் சொல்லலாகுமா அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா பூவொன்று கண்டே நீர்முகம் காணவில்லை ஏனென்று நான் கேட்க வேண்டுமா அவள் யார் என்று நான் சொல்ல வேண்டுமா சனிம பனிசா சனி ஏறும்போது பெரிய நீ ஏறும்போது சின்ன நீ சனி பமரி நிரிசா ஒன்று கண்டே என்னும் நான் சொல்லலாகுமா யாரென்று நான் கேட்க வேண்டுமா ஒன்று கண்டே முகம் காணவில்லை ஒன்று நான் சொல்லலாகுமா யாரென்று நான் கேட்க வேண்டுமா
ராகம் பிருந்தாவன சாரங்க வடநாட்டுக்கார ராகம். ஆமா நம்மால் எடுத்து எப்படி பாடிருக்கான் டிஎம்எஸ் எப்படி பிபி சீனிவாசன். அப்படியா இந்த பாட்ட இந்த பாட்டு படித்தால் மட்டும் போதுமா? இந்த மாதிரி பாடுற பாட முடியும், அருமை எல்லாத்தையும் பாட முடியுமா? ராஜா முகமதுங்கிற முறையை வந்தா இந்த பாட்டு நான் பாட முடியும். முதல்ல வேற யாரையும் நான் பாடியிருக்கேன் பார். நாதஸ்வர ஓசையிலே தெய்வம் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் நேரத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே தெய்வம் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் நேரத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே கண்டு அதிகாலையிலே முருகா வள்ளியை மனம் புரிய வேண்டும். நல்லது மாப்பிள. இந்த மக்களுக்கு திருமண காட்சி அளிக்க வேண்டும். அடியேன் பூமாலையோடு பாமாலை பாடி வர வேண்டும். புகழ் மாலை தெரிகின்ற நாரதரே. சரி முருகா, எல்லாம் நம்ம தெய்வம் பெரிய நாயகி அம்மா கருணை. பெரிய நாயகி அம்மா நேற்று வாழ வைத்த தெய்வம், வாழ வந்த தெய்வம். ஆமா புனவாசல்ல வாழ வந்தான் தெய்வம். இன்றைக்கு நம்ம ஊர்ல பெரிய நாயகி, பெரிய நாயகியுடைய அருளால மழை தண்ணி இல்லாம அழகா இன்றைக்கு நிறைவேறியது. இந்நாடு செழிக்கணும், இந்த குமரன் அருளால நல்ல மழை பெய்யணும், பட்டி பெருகணும், பாழ்பான பொங்கணும், நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லது மாப்பிள. அதுதான் எனக்கு வேணும். வரட்டுமா? முருகா முருகா. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. 5 மணிக்கு இங்கே மாட்டு வண்டி பதியம் நடைபெற இருப்பதால் ஆங்காங்க இருக்கின்ற மாட்டு வண்டி பெரியர்கள் டெபாசிட் கட்ட தயாராகும்படி கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வாழ்க வளமுடன். 5:30 ஆத்தா பெரிய நாயகி உன்னைத்தான் நம்பி இருக்கோம், எங்களை கைவிட்டுறாரு. நாடு நலம் பிறகு காலம் பிறகு தங்கமாபுரத்திலே கோயில் கொண்டவளே எங்கள் குலதெய்வமே பெரிய நாயகி அம்மன் தாயே, அம்மா உன்னிடம் ராஜா முகமது இருக்கை ஏந்துகின்றேன். வேட்டிய கைகளையே வெறுங்கையாக ஆக்காது நல்ல வரங்களையே வாரி 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 வழங்குவாயே தாயே. சகாதேவன் அம்மா 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 என வேண்டுகின்றேன், அதை சும்மா என்று எண்ணாதே அம்மா. நாங்கள் எங்கு சென்றாலும் எந்நேரமானாலும் எவ்வேளையானாலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உச்சியிலும் பூமியிலும் நீ இருந்து எங்களை காக்க வேண்டினே தாயே.
அம்மனிடம் கையேந்துங்கள் அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை அவர் பொக்கிசத்தை மூடுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொக்கிசத்தை மூடுவதில்லை ஆசையுடன் கேட்டவர்கள் அள்ளி தருபவள் அள்ளம் கொண்டு துயரங்களை கிள்ளி எறிபவள் வாசத்தோடு யாவரையும் மாற்றினவள் பாவங்களை பறவையினால் மாற்றினவள் அம்மா அன்புநோட்டு தருகை என்று அழுது கேளுங்கள் அம்மனிடம் அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொக்கிஷத்தை அம்மனிடம் கையேந்துங்கள் பெரியமாகிய அம்மனுக்கு அத்தா காப்பாத்து அப்படி என்ன சொன்னீங்க சகாதேவன் வரும்போது சகாதேவி மேல பாருங்க ஈனாக்கி சகாதேவன் வரும்போது பாடிக்கிற வேடனா வரும்போது எல்லா கொம்பு சாஞ்சினேன் 2 கொம்பு சாயாது எந்த கொம்பு என்ன விநாயகிட்ட 2 கொம்பு இருக்கு அது என்னைக்குமே விநாயகர் சாயாத கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது தங்கம்மாபுரம் பெரிய நாயகி அம்மன் சகாதேவன் ஐயா மேல் காலையில் பாடும் ராகமே பூபாலமே எழுந்தான் முறையில் சூரியன் ஒளியூட்டே அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்டே எழுவாய தாயே பெரியநாயகி சகாதேவன் ஐயா என் அன்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே உனை நாடி வந்த எங்களையே உன்மகன் ராஜா முகமதிகளையே காப்பாற்றுவாயே அம்மா என் இசை நாடக கலையினை காப்பாற்றுவாயே ஒரு பொன்மானை நான் காண தருகிறோம் அம்மானை நான் ஆட தருகிறோம் சங்கீதம் நான் சங்கீதம் நான் பாடு
அது தேடி வந்தது மானா இல்லை மானையவன் தேடி வந்தேன். அப்புறம் உன் மேல இருக்க ஆசையில உன்னைத்தான் தேடி வந்தேன். அண்ணா அண்ணன் எது கூப்பிடுற? அவன் 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருப்பான். அண்ணா அவன் நேரம் போயிருப்பான் பல்ல குட்டிக்கு. ஆமா பெண்மானி அண்ணா ஆமா எந்த குறை இருந்தாலும் கந்தனை இருக்க கூடாது முருகனை வணங்கிடுவோமா சொல்ல சொல்ல நினை கூடலா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல நினை கூடலா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல நினை கூடலா அப்படி 6 கட்ட இனி என்னாலும் தங்கமாபுரத்துக்கு பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நான் பிரித்தால் அது திருத்தணி திருப்புகழ் பாடியே கடலாடும் வள்ளிநாயகமே முருகா புனித மாநிதியே முருகா புகழ்ரதியே முருகா புத்தமுத பாஷினியே முருகா ரத்னமய பூஷணியே முருகா நலமார் இனிலவும் நாயகி மனோகரியே நற்குண சிகாமணியே நாரியர் மனோன்மணியே வள்ளிநாயகியே சிந்து பைரவியே உன்னை காணவே முருகனாக வந்தேன். என்ன வரம் வேண்டும் தருகின்றேன். தரத்துல 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக வேண்டும். தெய்வியானை வெள்ளி நிலைக்காமல் இன்று முதல் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். அதே போல இந்த நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொடுக்கக்கூடிய அனைத்து நாடக ரசிக பெருமக்களுமே பட்டி பெருகி பால்பனை பொங்கி அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். முருகா உன் மக்களுக்கு தாயே பெரிய நாயகி ஓங்கி உலகளந்த உத்தமியாம் என்றாய் பெரிய நாயகி சகாதேவன் பேர்பாடி நாங்கள் அப்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கில்லாமல் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் ஜன்னல் ஊடுகையில் உள்ள பூங்கி வளைப்போதில் பரிவண்டு கண்படுப்ப தேங்காதேவுக்கு இருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் தங்கம்மாபுரம் ஊர்வது மக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். தங்கம்மாபுரத்தினிலே பெரிய நாயகி சகாதேவா ஐயா உங்க அருணையிலே நீங்காத செல்வம் நிறைந்து
வாழ் மலர்கள் வெளியிட